18ஆம் கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ஆயிரம் ஆயிரம் நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறதுனால தான் இப்போது இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதான் போகுது. எந்த நேரத்தில் எப்போது என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமி கடைசி நிமிஷத்தில் கூட ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி நீ நினச்சதையெல்லாம் நடத்தி முடிச்சிடுவேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாம தைரியமாக இருந்தாலே போதும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் எடுத்தெறிந்ததை திரும்ப பெறுவது கடினம் அல்லவா? அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது பொருளாக இருந்தாலும் சரி. யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிடாம நான் என்ன வேணா செய்வேன் உங்களுக்கு என்னன்னு கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும்னு அடுத்தவங்களை அலட்சியப்படுத்தாம பொறுத்துப்போ, பொறுமையா போ. தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழலாம். ஆனால் பொறுமையா, பணிவா, பக்குவமாக பேசுறதுன்றது வாழ்க்கைக்கான அனுபவம் அல்லவா? நீ அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு பக்குவத்தை கையாளும் போதுதான் உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை நிச்சயமாக மாறும். உன்னை செதுக்கிக்கிறதுக்கு தனியாக ஒளி எதுவும் தேவையில்லை. பல பேர் உனக்கு செஞ்ச கெடுதல்களும் சில பேர் உனக்கு செஞ்ச அவமானமுமே கூட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. இந்த மனிதர்கள் எப்போதுமே காசு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே மரணம் எப்போது எப்படி வரும்னு தெரியாத நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்களாகத்தானே இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் போதே மரணமும் சேர்த்து எழுதப்பட்டுருச்சு. இடைப்பட்ட இந்த காலத்தில் கொஞ்சமாவது நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆசுவாசமாக நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு வாழ்க்கையை அனுபவித்து வாழலான்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? இனிமேலாவது தவறு செய்யக்கூடாதுன்னு மனசில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வா. மனித வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் யாருக்கும் எக்காலத்திலும் எச்சூழ்நிலையிலும் கெடுதல் செய்யக்கூடாது என் செல்லமே. இந்த பூமியில் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. வாழ்ந்தாலும் இறந்தாலும் யாரோட மனசில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கோன்றது தானே உண்மையான வாழ்க்கை. இந்த பூமியில் இருக்கும்போதும் சரி, அல்லது இந்த பூமியை விட்டு மறையும் போதும் சரி, எந்த மனிதன் அடுத்தவங்க மனசுக்குள்ளே நிரந்தரமாக தங்கி பாராட்டி போற்றி பேசப்படுகிறானோ அவன்தான் எனக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பான். எல்லாரும் எக்காலத்திலையும் பாராட்டி பேசணும்னா என்ன செய்யணும்? சுயநலத்தோடு பொதுநலமும் கொஞ்சம் வேணும். யாருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லது நினச்சி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கஷ்டத்தை போக்கும்போது எல்லார் மனசிலும் ஆழ பதிஞ்ச சொத்தாக மாறிடலாம் அல்லவா? சிலவும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை, சில சூழ்நிலைகளை கடந்து செல்றதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுது. நீ எப்போதும் தைரியமாக இரு. சில கனவுகளும், சில ஆசைகளும், சில நினைவுகளும், சில ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீதான் இருக்கணுமே செல்லமே. நேரமும் காலமும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. நீ கவலைப்படும்போது கொஞ்ச நேரத்தை நிறுத்தி வச்சுட்டு வேலை எதுவும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு அப்புறமா கவலை தீர்ந்த பிறகு நேரத்தை ஆன் பண்ணிவிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க முடியாது. நீ சும்மா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, வருத்தத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி, நேரங்கிறது உன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. அது யாருக்காகவும் காத்திருக்காதுன்றதை புரிஞ்சுட்டு விலை மதிப்பற்ற அந்த நேரத்தை சரியாக உன் வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கோ. எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு சுற்றி வர்றது வெறும் பானை மட்டும்தான். அந்த பானையை கூட ஓட்டை போட்டு உடைச்சிடுறாங்க தானே. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் நீ வாழும்போதே உனக்கான சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்க தயாராக இரு. நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். எந்த சூழலிலும் எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து விலகியே இரு. ஏன்னா நல்லதா நேர்மறையாக நினைக்கக்கூடிய நீ ஒரு பிரச்சனையில் கூட ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருப்ப. ஆனால் எதிர்மறையாகவே யோசிக்கிற சில மனிதர்கள் எதுக்கெடுத்தாலும் எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டத்தை கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு தீர்விலும் கூட ஒரு பிரச்சனைகளை பார்ப்பார்கள் என் செல்லமே. அதனால தான் எதிர்மறையாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ பழகாமல் கொஞ்சம் விலகி இரு. அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறேன்.
நம்பக்கூடாத கெட்டவர்களை நம்பி கெடுவதும் தப்பு. நம்ப வேண்டிய நல்ல மனுஷங்களை நம்பாம அவங்கக்கிட்ட சண்டை போட்டு விலகி இருப்பதும் தவறு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீ பேசி பழகி கற்றுக்கோ. இந்த உலகத்தில் காசு பணம் வச்சிருக்கவன் பொய் சொன்னாலும் நம்புவாங்க. காசு பணம் இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே உயிருள்ள மனுஷனுக்கு மதிப்பில்லை, உணர்ச்சியுள்ள மனசுக்கும் மதிப்பில்லை. இந்த உயிருள்ள மனிதனுக்கும் உணர்ச்சி உள்ள மனசுக்கும் இல்லாத மதிப்பு காசு பணத்துக்கு தானே பெருசாக இருக்கு. உன்னோட உறவுகள் சில பேரில் பாம்பின் பிறவி குணம் போல விஷத்தை கக்கக்கூடிய மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உனக்கே தெரியும். அவங்க எப்போ பேசினாலும் வாயிலிருந்து விஷத்தை கக்குவதை போல உன்னை குறை சொல்கிறதும் குத்தி காட்டுறதும் கேலி செய்வதும் நக்கல் செய்வதும் மட்டம் தட்டி பேசுகிறதுமாகவே இருக்காங்க தானே. நீ எப்போது என்ன செஞ்சாலும் யார் மனசும் புண்பற்றக்கூடாதுன்னு கவனமாக இருக்க கற்றுக்கோ. நீ என்னதான் அப்படி நடந்துக்கிட்டாலும் என் மனசை சில பேர் புண்படுத்துகிறாங்களேன்னு சொல்ல வர்றியா என் செல்லமே? வருந்தாதே. நீ தப்பு செய்யாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் துணையாக இருக்கேன். உன் வாழ்வில் வரும் மாற்றத்தை நினச்சி பயப்படாத. நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. யார் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கற்பனையில் என்ன கதை கட்டினாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் போல நீ செய்கிறதையே செறிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் நீ தனித்து விடப்படுகிறாயோ அப்போதெல்லாம் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக வந்து நிற்பேன். அடுத்தவங்களை பற்றி ஒரு துளி கூட நினச்சி பார்க்காம தான் பெருசு, தான் வாழ்க்கை தான் பெருசுன்னு அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிற, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து சீரழித்து நல்லா வாழணும்னு நினைக்கிற சுயநலக்காரர்கள் உன் கூடவே உன்னை சுற்றியே இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. கசப்பான சில உண்மைகளை உன்கிட்ட வெளிப்படையாக சொல்லியே ஆள வேண்டிய கட்டாக இடத்துல தான் இப்போது இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில உண்மைகளை நீ நேருக்கு நேராக கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பதிலாக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க கோச்சிக்கிட்டு பேசாமல். அப்படிப்பட்டவங்க உனக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதை நீ கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. நேருக்கு நேராக கேட்டுட்டியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனால் அதை பற்றி நீ ஏன் வருத்தப்படணும்? தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் நாம் தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சவங்க திருந்திடுவாங்க. தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துகிறவன், நான் சொன்னது தான் சரி, நான் செஞ்சது தான் சரின்னு பேசுகிறவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டார்கள் தானே. உன்னுடைய ஒரு சில ஆசைகள் நீ நினச்சவனே நிறைவேறிடும். சில கனவுகள் எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்காமல் தள்ளி போயிட்டும் தாமதமாயிட்டே இருக்கும். ஆனால் இப்போது இந்த கருப்பசாமி உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்க போகுது. நீ எதற்காகவும் கஷ்டப்படாமல் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். கவலைகளை விட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும். இன்னும் நீ நல்ல உயர்நிலைமையை அடைவதற்கு நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சாலே நீ நினச்சது எல்லாமே நடந்துவிடும் என் செல்லமே. என்னுடைய எல்லா அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி இப்போது உன்னை தேடி வந்தேன். நாளைக்கு நிச்சயமா நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன். என் மேலே உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கும் உன்னை ஒருபோதுமே தோக்க விட மாட்டேன். உன்னுடைய எல்லா பாவங்களையும் போக்கி இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறதையும் நான் அடையாளம் காட்டுவேன் என் செல்லமே. உன்கிட்ட யார் பேசினாலும் பழகினாலும் அவர்களுடைய நட்புக்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும். சுயநலம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தானே இப்போது எல்லாருமே இருக்காங்க. நீ இந்த கருப்பசாமியின் அரவணைப்பில் பத்திரமாக இருக்கன்னு நம்பிக்கையோடு இரு. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது தான். நேர்மையாக இருக்கிற உன்னை எல்லாரும் குறி வைப்பாங்க, வெட்டி சாய்க்க நடப்பாங்க. ஆனால் எப்போதும் என்ன கஷ்டம் பிரச்சனை என்ன வந்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா, கெட்டெண்ணம் கொண்டவர்களிடமிருந்து தப்பிக்கக்கூடிய தந்திர புத்தியோடு நீ இருந்ததுன்னா
எல்லாத்திலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் உனக்காக இந்த கருப்பசாமி நான் கொடுக்குறேன். எத்தனையோ விஷயங்களில் ஏமாந்த போதும் கூட நீ சிரிச்சுக்கிட்டே தானே சமாளித்து வந்த. இப்போது உன் கஷ்டம் கவலைன்னு எல்லாத்தையுமே நான் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். இனி எந்த துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்குமேன்னு செல்லமே.